கோவையில் கல்லூரி மாணவர் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்ச்சியாக பல மாணவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கோவையில் கடந்த 10ஆம் தேதி சீனியர் ஜூனியர் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு மாணவன் அமுதன் கொடூரமாக அடிக்கப்பட்டு அந்த தாக்குதலில் அவர்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகிருக்கு. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா போலீசார் ஏற்கனவே 17 வயது சிறுவன் உட்பட 6 பேரை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா காவல்துறை 2 வழக்காக பிரிச்சிருக்காங்க. அதாவது அமுதனுடைய நண்பர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அறையில் போய் இவர்களை அடித்து விட்டு அவங்க அறையிலிருந்து செல்போனை எடுத்துகிட்டு வந்ததாக ஒரு வழக்கம். அதே சமயம் அதுக்கு அடுத்த நாள் அமுதனையும் அமுதனுடைய நண்பரையும் 2 பேரையும் 2 சக்கர வாகனத்தில் தூக்கி கொண்டு கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில், அதாவது ஒத்த பனைமரம் கிரவுண்டுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் அவங்க 2 பேரையும் கூட்டு போய் ஒரு 12-15 பேர் பார்த்தீங்கன்னா கொடூரமாக அடிச்சிருக்காங்க. அப்படி அவர் அடிக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய சீனியர் மாணவர் கையில் இரும்பு ராடு, அரிவாள், அப்புறம் தென்னை மட்டை இதையெல்லாம் வச்சு கொடூரமாக தாக்கியதாகவும், தாக்கும்போது நீங்கள் தான் எங்களுடைய அறைக்கு வந்தீங்க, எங்களை அடித்தது நீங்கள் தான், உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அமுதனை காமிச்சே பேசியே தாக்கியிருப்பதாகவும் இந்த வழக்கில் தகவல்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஜூனியர், அதாவது ஜூனியர் பசங்களை சீனியர் பசங்க அடித்தனால அதை தட்டி கேட்கறதுக்காக அமுதன் சீனியர் இருக்கக்கூடிய அறைக்கு போய் அங்கே போய் அவர்களை தாக்கி சண்டையிட்ட சம்பவம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கல்லூரி இருக்கக்கூடிய சீனியர் மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அமுதனை தாக்கியிருக்காங்க. அப்படி தாக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 6 பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது கலவரத்தில் ஈடுபடுறது, சட்டவிரோதமாக வழிமறுத்தல், சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல், கடத்தல், கொலை முயற்சி, கொலை என 6 பிரிவில் செட்டிப்பாளையம் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இந்த வழக்கில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்ட சூழலில் 8 பேர் தேடுதல் வேட்டையில் இருப்பதாக காவல்துறை சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம், தீபக், தேவேந்திரன், சந்தோஷ், ரிஷ்வான், விக்கி, தினேஷ், தருண், தரணி பர்வேஸ், சச்சின், சிவரோகித், மோனிஷ், இந்த 8 பேரை காவல்துறை தேடிட்டு இருப்பதாகவும், அதில் 3 மாணவர்களை தற்போது பிடிச்சு விசாரிச்சுட்டு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் சொல்லியிருக்காங்க. அமுதனுடைய கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் விற்பனையை சொல்லி கொடுத்தனால அந்த கும்பல் அவரை கொடூரமாக தாக்கி கொலை பண்ணிச்சுன்னு சொல்லி ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. ஆனால் காவல்துறை பார்த்தீங்கன்னா கல்லூரியில் இருக்கக்கூடிய சீனியர் ஜூனியர் மோதல் காரணமாக தான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக அமுதனை அந்த இரும்பு ராடாலும் அருவாளுடைய பின்பக்கம் வச்சு அடித்தனால தலையில் ரத்த கசிவு ஏற்பட்டு மூச்சு திணறல் காரணமாக அமுதன் இறந்திருப்பதாக மருத்துவ அறிக்கையில் முதற்கட்ட தகவல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் 14 பேர் சேர்க்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. வேறு யாருக்காவது இந்த வழக்கில் தொடர்பு இருக்கா என்ற கோணத்திலையும் நாங்கள் விசாரிச்சு வரோம்னு சொல்லி கோவை காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.